வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நான் போடுற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இதான் ஃபஸ்ட்டு டே 1 பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற ஒரு டாபிக் தான். இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டே வைஸ் உங்களுக்கு ஒர்க் கொடுப்பேன். ஸோ இந்த டே வைஸ் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தரோவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் இயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 out of 100 வாங்க முடியும். ஆனால் ஒரு சிலர் கேட்கலாம், ஸோ எங்களுக்கு டோட்டலாகவே 75க்கு தானே வருது அப்படின்னாக்கா, ப்ராக்டிக்கலில் 25 வரும் அப்படின்னாக்கா நமக்கு தியரியில் நம்ம தான் 75 மார்க் வாங்கணும். தியரியில் 75 மார்க் 75 out of 75 வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 100 out of 100 உங்களுக்கு சென்டம் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல நமக்கு மார்க் போகலாம். ஸோ நீங்கள் புக் பேக் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு 75க்கு ஒரு 65 இல்லை ஒரு 60 மார்க் வந்து பண்ணாக்கா கன்ஃபார்மாக வாங்கிடலாம். இப்போ ஒரு 60 மார்க் வாங்குறீங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 15 மார்க் தான் வந்து பண்ணாக்கா வாங்க முடியாது. ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 மார்க் எங்கேருந்து வரும் அப்படின்னாக்கா இன்டீரியர்லேருந்து வரும். ஸோ அந்த இன்டீரியருக்காக தான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோவே. ஸோ இந்த வீடியோவில் நான் டெய்லி என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு 7 or 8 1 marks கொடுப்பேன். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா ஒரு 5 கொஷின்ஸ் கொடுப்பேன். இந்த 5 கொஷின் ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர் கொஷின்ஸும் வரும். ஸோ எப்படியெல்லாம் வரும், எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் ஆகும், ஸோ இதை பற்றி எல்லாம் தான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நமக்கு இங்கே 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ கொடுத்துருவேன். ஸோ செக் பண்ணுறதுக்கு பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்கா பயாலஜியில் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் பார்க்க போகிறோம் டே 1. ஸோ இங்கே 1 மார்க் பாருங்கள், டோட்டலாக வந்து 8 1 மார்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி, ஹூஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமின்னு கேட்கலாம். ஸோ நெகமையா கிரீவ் அவர் தான் வந்து பண்ணாக்கா ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், பிளான்ட் அனாட்டமி அப்படின்றது என்ன சப்ஜெக்ட். அப்போ பிளான்ட் அனாட்டமி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட். ஒரு பிளான்ட் பார்ட்டோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறதுக்கு தான் என்ன பேருன்னா பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு பேர். அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்கள், அதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்கலாம். பிளான்ட் அனாட்டமி அப்படின்றது என்ன டேர்ம் அப்படின்னு கேட்கலாம். இட் இஸ் அ கிரீக் டேர்ம். அனா அப்படின்னா as under, டாமினின் அப்படின்னா டு கட் அப்படின்னு பேர். அப்போ பிளான்ட் அனாட்டமி. அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி நெகமையா கிரீவ். பிளான்ட் அனாட்டமி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாக்ஸ் 1875 கிளாசிஃபைட் திசு சிஸ்டம் இன் பிளான்ட்ஸ் இன்ட்டு 3 types. அப்போ சாக்ஸ் 1875 என்ன பண்ணுறாருன்னா பிளான்ட்டோடைய திசு சிஸ்டத்தை 3 டைப்ஸாக பிரிக்கிறாரு. நமக்கு தெரியும், டெர்மல் எபிதிசிஸ், டெர்மல் திசு சிஸ்டம், வாஸ்குலார் திசு சிஸ்டம், கிரவுண்ட் திசு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிப்பார். அது நம்ம புக் பேக்கில் ஒரு கொஷினாகவே இருக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 4 பாருங்கள், cuticle dash is present on the outer wall of the epidermis to check evaporation of the water. அப்போ cuticle அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா outer wall of the epidermis. அப்போ எபிடமிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தின் லேயர் ஆர் திக் லேயருக்கு தான் என்ன பேருனா cuticle அப்படின்னு பேர். அது தின் லேயராகவும் இருக்கும், திக் லேயராகவும் இருக்கும். அந்த cuticle-உடைய வேலை என்ன அப்படின்னா டு செக் எவாப்ரேஷன் ஆஃப் த வாட்டர். அப்போ அதிகப்படியான வாட்டர் எவாப்ரேட் ஆகாமல் டிரான்ஸ்பிரேஷன் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுற வேலை எது பண்ணணும்னா அந்த cuticle பண்ணும். Question number 5, dash helps in the absorption of water and minerals. அப்போ root as, அப்போ root as வந்து பண்ணாக்கா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரை அப்சார்ப் பண்ணுறதுக்கும் மினரல்ஸை அப்சார்ப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதா எதுனா ரூட் ஆஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6, டேஸ் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ டிரான்ஸ்பிரேஷனுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா ஸ்டொமேட்டா வழியாக தான் வந்து பண்ணாக்கா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். அட் த சேம் டைம் ஸ்டொமேட்டா வந்து டிரான்ஸ்பிரேஷனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணது கிடையாது, அடிஷ்னலாக வந்து பண்ணாக்கா கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஸ்டொமேட்டா தான் ஹெல்ப் பண்ணும். அப்போது கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வர்றது, ஆக்சிஜன் வெளியே போகிறது டே டைமில். ஸோ இதுக்கும் எது ஹெல்ப் பண்ணணுனாக்கா ஸ்டொமேட்டா தான் ஹெல்ப் பண்ணும். அடுத்து பாருங்கள், ஜைலம் ஃப்ளோயம். ஜைலம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அப்போது வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்து பண்ணாக்கா டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் பண்ண வேலை எது பண்ணணுனாக்கா ஜைலம் பண்ணும். அடுத்து பாருங்கள், ஃப்ளோயம் கண்டக்ட் ஃபுட் மெட்டீரியல் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஃப்ளோயத்துடைய வேலை என்ன அப்படின்னாக்கா ஃபுட் மெட்டீரியலை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஃப்ளோயம் நான் இதை அப்படி தமிழில் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ளோயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு
ஸோ இதை வந்து பண்ணுங்க இப்படி எழுதுகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ளோயத்தோடைய தமிழ் எழுதுனா ஃப்ளோயத்தோடைய ஃபஸ்ட் லெட்டர் பூ வச்சிங்களா, ஃபுட்டோடைய ஃபஸ்ட் லெட்டர் ஃபூ. அப்போ ஃப்ளோயம் ஃபுட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பண்ணாக்கா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஈஸியாக வந்து அந்த 1 மார்க்கை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் சொல்லும்போது இந்த மாதிரியான ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ஜைலம் எதை பண்ணோன்னாக்கா, இப்போ ஃப்ளோயம் தெரிஞ்சதுன்னா அப்போ ஜைலத்துக்கு இதுக்கு ஆப்போசிட் கேரக்டர். அப்போ இது ஃபுட்டை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணதுன்னா அது என்ன பண்ணும், வாட்டரையும் மினரல்ஸையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இன்றைக்கான 8 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டல். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஜைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் ஃப்ளோயம் லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிபெரி. ஸோ அவ்வளோதான் ஆன்சரு. இதுக்கு தான் என்ன பேர்னா கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டல். நமக்கு 2 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பாருங்கள், ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம். ஆக்சிசோமுடைய ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணி லேபிள்ஸ் பார்ட்ஸ் பண்ணணும். ஸோ டயக்ராம் இங்கே இருக்குது, லேபிள்ஸ் மட்டும் 3 லேபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணி 3 லேபிள்ஸை ட்ரா பண்ணுங்கள். நமக்கு டயக்ராமை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி பார்ட்லேருந்து தான் வரும். ஒன்று 2 மார்க்கில் ஒரு டயக்ராம் வரும், இல்லை 4 மார்க்கில் ஒரு டயக்ராம் வரும், இல்லை 2 மார்க்லேயும் ஒரு டயக்ராம் வரும், 4 மார்க்லேயும் ஒரு டயக்ராம் வந்துடும், 6 மார்க் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு 7 மார்க் கொஷினில் ஒரு டயக்ராம் பேஸ்டு கொஷின் வந்துடும். ஸோ இப்போ டயக்ராம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மார்க் மிஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடிய இடத்துக்கான இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 3 பாருங்கள். நேம் த 3 பேசிக் திசு சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அப்போது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் எத்தனை 3 பேசிக் திசு சிஸ்டம் இருக்குது, அதோடைய நேம்ஸை கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், டெர்மல் ஆர் எபிடெர்மல் திசு சிஸ்டம், கிரவுண்ட் திசு சிஸ்டம், வாஸ்குலர் திசு சிஸ்டம். அது 3 தான் இருக்குது. அடுத்து கொஷின் நம்பர் 4 பாருங்கள். வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் வேர் இன் அ செல் டஸ் இட் அக்கர். அப்போது இங்கே பாருங்கள் 2 கொஷினும் இருக்குது. அந்த கொஷினை வந்து எனக்கு தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், இது ஒரு கொஷின். ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன அப்படின்றதுக்கான ஒரு கொஷின். அதே மாதிரி வேர் இன் அ செல் டஸ் இட் அக்கர், இது செல்லில் எந்த இடத்துல நடக்கும். அப்போ 2 கொஷின் இருக்குது. அப்போ 2 ஆன்சர் எழுதணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தானே செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன் 2 ஆன்சருமே. ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ், அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் இன் ஆல் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் எஸ்பெஷலி இன் க்ரீன் லீவ்ஸ். எல்லா இடத்துலையுமே நடக்கும், அதுலேயும் பர்டிகுலராக எங்கே நடக்கும்னாக்கா லீவ்ஸில் நடக்கும். ஸோ அப்போ இந்த 2 ஆன்சர் கொஷினை எப்போவுமே படிங்க. அதில் ஒரு கொஷின் இருக்கா, இல்லை 2 கொஷின் இருக்கா, இல்லை ஒரு சிலதில் வந்து பண்ணாக்கா 3 கொஷினும் இருக்கும். ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பண்ணாக்கா மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஒரே ஒரு கொஷின் வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் மட்டும் எழுதிட்டு வந்துட்டிங்க அப்படின்னாக்கா 2 மார்க் போயிடும். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது 4 மார்க்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து பண்ணாக்கா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான். ஸோ இந்த கொஷினும் வந்து பண்ணாக்கா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். அடுத்து பாருங்கள், ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ரியாக்ஷனை எழுதணும். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா 2 ரியாக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு, H2O, லைட் குளோரோஃபில். இங்கே வந்து பண்ணாக்கா C6H12O6 அப்படின்றது குளுக்கோஸ். அடுத்து வாட்டர், H2O அண்டு ஆக்சிஜன். ஸோ அதே தான் கொடுத்துருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு அப்படியே லெட்டர்ஸில் எழுதியிருப்பாங்க, வாட்டர் லெட்டர்ஸில் எழுதியிருப்பாங்க, குளுக்கோஸ், வாட்டர், ஆக்சிஜன். அதே தான் மேலே எழுதுனது தான் இங்கே கீழே லெட்டர்ஸில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மோனோகாட் ரூட் அண்டு டைகாட் ரூட். மோனோகாட் ரூட்டுக்கும் டைகாட் ரூட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இது எல்லாருமே நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு திஷு எழுதிடுவோம், அடுத்தது டைகாட் ரூட் டாபிக் எழுதிடுவோம், மோனோகாட் ரூட் எழுதிடுவோம். இப்போ இந்த திஷு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த டைகாட் ரூட்டான என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே இருக்கிற ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிடுவீங்க, இங்கே இருக்கிற ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிடுவீங்க. ஆனால் ஹெட்டிங் மட்டும் தான் இருக்குன்னா டைகாட் ரூட் இருக்கும், ஆனால் ஆன்சர் எல்லாம் மோனோகாட் ரூட்டுக்கான ஆன்சர் இருக்கும். இங்கே மோனோகாட் ரூட்டுக்கு இருக்கும், ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைகாட் ரூட்டுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். அந்த மிஸ்டேக் அவாய்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நல்லா கான்சன்ட்ரேட்டடோ கொஞ்சம் ஞாபகமாக அட்டென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், நமக்கு மேக்ஸிமம் இங்கே 2 மார்க் வரும். 2 மார்க் இருக்குது, 4 மார்க் இருக்குது, 7 மார்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் 2 மார்க்காக கொடுத்துட்டேன், செகண்ட் கொஷின் 2 மார்க், தேர்டு கொஷின் 2 மார்க், ஃபோர்த்து கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஷின். ஃபிஃப்த்து கொஷினில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு சப் டிவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்,
ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட். ஏன் இப்படி கொடுத்துருக்குன்னா நமக்கு மேக்ஸிமம் 7 மார்க் கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி சப்டிவிஷனாக தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொஷின் இந்த மாதிரி கொடுத்தேன். அப்போ நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 2 மார்க் 4 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா ப்ளஸ் பயாலஜியில் ஆன்சர் சென்டென்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். இதையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதிலிருந்து தான் நமக்கு 7 மார்க் கொஷின் வரும். ஸோ இதுக்கப்புறம் அது மாதிரி கொஷினும் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல கொஷின் நம்பர் போடணும். ஸோ இப்போ வந்து பாருங்க இது மார்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க கொஷின் நம்பர் 5. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுவும் மார்ஜினுக்கு வெளியே தான் வரணும். அப்போ ரெஸ்பிரேட்டரி கோஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் இதுவும் இங்கே வெளியே தான் வரணும். அடுத்தது இங்கே. ஸோ சப்போஸ் இது வந்து தேர்டு டிவிஷன் வந்து பண்ணாக்க நியூ பேஜில் எழுதுறீங்கன்னா இங்கே மார்ஜின் போட்டு அங்கேயும் என்ன பண்ணுறீங்க கொஷின் நம்பர் 5 தேர்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி போட்டு அதுக்கு ஆன்சர் எழுதுங்க. அப்போ தான் வந்து பண்ணால் கரெக்டாக வரும். நீங்கள் இங்கே 1 2 எழுதிட்டு நியூ பேஜில் 3 மட்டும் போட்டிங்கன்னா எந்த கொஷினும் தெரியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாக்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டோட பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்க நம்ம சென்டம் வாங்க முடியும். நம்ம 75 அவுட் ஆஃப் 75 வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த 1 மார்க் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி ப்ராப்ளம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா. 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் வரும், 4 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் வரும். ரொம்ப ரேராக தான் வந்து பண்ணாக்கா பயாலஜிலேருந்து வரும். மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம், கெமிஸ்ட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்ளமும் ரெகுலராக டெய்லி வந்து பண்ணாக்கா ஒவ்வொரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்குறேன் நாளிலேருந்து. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொடுக்குற ஒர்க்கை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் சென்டம் வாங்க முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.